ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவீங்கல்ல, அந்த பார்ட்டியோட டீட்டெயில்ஸ் இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வியாபாரம் யூஸ் பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியாபாரம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வியாபாரம் இன்ஸ்டால் பண்ற லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் டச் பண்ணி வியாபாரம் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட பிசினஸ் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓபன் ஆகும். லெஃப்ட் சைட்ல பார்ட்டிஸ்னு ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பார்ட்டி டீடைல்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. பார்ட்டி டீடைல்ஸ்ல நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டீடைல்ஸும் செக் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா கஸ்டமர் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைட் டாப்ல ஆட் பார்ட்டின்னு இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த பார்ட்டி நீங்க ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. இது வந்து நீங்க ஐட்டம் வாங்குற ஒரு பார்ட்டி, ஓகேங்களா? பார்ட்டியை வந்து இது வந்து நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமராகவும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஐட்டம் வாங்குவோம் பாத்தீங்களா, ஒரு ஹோல்சேல் ஸ்டோர்ல இருந்து நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அவங்களையுமே ஒரு பார்ட்டியா நம்ம கன்சிடர் பண்ணி இங்க எழுதிக்கலாம். இப்ப நம்ம வாங்கிட்டு வரோம் ஒரு ஹோல்சேல் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட வாங்குறோம்னா அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்க மொபைல் நம்பர் வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அவங்களோட ஜிஎஸ்டி டைப் என்னது அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அவங்களோட இமெயில் ஐடி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாங்க. அண்ட் பில்லிங் அட்ரஸ், ஸோ அவங்களோட ஷாப்போட அட்ரஸுமே நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமருக்கு வந்து நீங்க டெலிவர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து ஷிப்பிங் அட்ரஸ் வந்து வேணும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம டெலிவர் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷிப்பிங் அட்ரஸ் வேணும்னாலும் நீங்க ஷிப்பிங் அட்ரஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம்னா டிசபிளும் பண்ணிக்க முடியும் நீங்க. அண்ட் கிரெடிட் அண்ட் பேலன்ஸ் அதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு பாக்கி கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இல்லைன்னா நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ஏதாவது இருந்தா அதையுமே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 2000 rupees அப்படின்னு கொடுக்குறேன். இது டு பேவா இல்ல டு ரிசீவா, நமக்கு வர வேண்டிய அமௌண்டா இல்ல நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்டா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லிமிட் வேணும்னாலும் கஸ்டம் லிமிட் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு நான் டு ரிசீவ் கொடுத்துருக்கேன். கஸ்டம் லிமிட் வேணும்னாலும் செட் பண்ணிக்க முடியும் நம்ம. அண்ட் எந்த டேட் வரைக்கும் இது அப்டேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடிஷனல் ஃபீல்ட்ஸ் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அடிஷனல் ஃபீல்ட்ஸ் எனபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இது பிரிண்ட் ஆகணுமா இல்ல பிரிண்ட் ஆக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்க எனபிள் அண்ட் டிசபிள் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபீல்ட்ஸ் வேணும்னாலும் நீங்க அடிஷனலா ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த கஸ்டமரோட டீடைல்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா மனோ அப்படிங்கிறவர் தான் ஒரு பார்ட்டி. அவருக்கு வந்து அமௌண்ட் 2000 rupees வந்து எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நானு. ஸோ அந்த கஸ்டமர் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணா போதும். என்ன டேட் வரைக்கும் என்ன டேட் இல்ல என்ன டீடைல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அதுவும் வந்துடும். இப்போ பாருங்க, எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ல ராஜ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா சேல் வந்து நடந்திருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருந்து அவர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, நம்ம வந்து அவருக்கு சேல் பண்ணிருக்கோம். என்ன டேட்ல பண்ணிருக்கோம், எவ்வளவு அமௌண்ட்டுக்கு பண்ணிருக்கோம், பேலன்ஸ் எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம டீடைல்டா பாத்துக்கலாம். அண்ட் சப்போஸ் இவங்க அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க, நமக்கு பே பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்றது, இந்த ரிசீவ் பேமெண்ட் கொடுத்து நம்ம எப்படி அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்றது அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நம்மளோட பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாங்க வியாபாரம் யூஸ் பண்ணி. இதை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல சப்போஸ் அவங்க கொடுக்குற பேமெண்ட்டுக்கு வந்து நீங்க ரிமைண்டர் செட் பண்ணணும் அப்படின்னாலும் ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம். இந்த ரிமைண்டர் செட் பண்றது எப்படி அப்படின்னு டீடைல்டா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணணும்னாலும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸல் சீட்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்மார்ட் கனெக்ட பத்தி பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்க வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்க வியாபாரப்போட ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டு அவங்களோட ஈஸியா நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். உங்களோட வாட்ஸ்அப் அட்வர்டைஸ்மே நம்ம வியாபாரத்துல ரொம்ப ஈஸியாவே பண்ணிக்க முடியுங்க. ஸோ நீங்க ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் வச்சிருந்தாலும் சரி, இல்ல ஆஃப்லைன் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி, எல்லா டைப்பான பிசினஸ்க்குமே வியாபாரம் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லிங்க. ஓகே, இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப் வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். லிங்க் மை வாட்ஸ்அப் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்டெப் வந்து டீடைல்டா கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிட்டு லிங்க் டிவைஸ் கொடுத்துட்டு கியூஆர் கோட் யூஸ் பண்ணி நீங்க லிங்க் பண்ணிக்கிறீங்களா இல்ல அதுக்குன்னு ஒரு கோட் கொடுப்பாங்க, கோட் கொடுத்து நீங்க லிங்க் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். உங்களோட மொபைல்ல வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஈஸியா உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நீங்க கனெக்ட் ஆனதுமே இந்த மாதிரி ஸ்கிரீன் தெரியும். அது சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்.
ஸோ இது ஒன்று வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம ஈஸியாக நம்மளோட கஸ்டமரோட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் லொக்கேஷனுக்கு ஆஃபர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் வந்து டெம்ப்ளேட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வியாபார ஆப் யூஸ் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸை ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட்டும் பண்ண முடியும், கம்யூனிகேட்டும் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர் இருக்க வியாபாரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்க லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. எங்ககிட்ட இருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றப்போ ஒரிஜினல் பிரைஸோட ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, 1 year பிளானுக்கு 1 month எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 years பிளானுக்கு 3 months எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கிடைக்கும். ஸோ மறக்காம ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்களோட லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.